லுத்தரன் முன்னேற்ற இயக்கம் என்ற ஒரு அமைப்பு பல்வேறு விதமாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திருச்சபையினுடைய நலன் கருதி அனைத்து லுத்தரன் முன்னேற்ற இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் ஒரு அழைப்பை கொடுக்கின்றோம். 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில லுத்தரன் முன்னேற்ற இயக்கமாக குறிப்பாக சங்கீதம் 133:1 லுத்தரன் முன்னேற்ற பேரியக்கத்தினுடைய செயற்குழு மற்றும் விரிவாக்கப்பட்ட செயற்குழு கூட்டமானது திருச்சியிலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக திருச்சபையிலே நிலவக்கூடிய காரியங்களை குறித்தும் குறிப்பாக சமுதாயமாக, இனமாக, இயக்கமாக வேறுபட்டு இருக்கக்கூடிய அல்லது பிரிந்து இருக்கக்கூடிய அனைத்து லுத்தரன் முன்னேற்ற இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக திருச்சபை நலன் கருதி அனைவரும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த கூட்டத்திலே பல தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு எடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையானது தமிழகத்திலே ஒரு முதன்மையான ஒரு கிறிஸ்தவ இயக்கமாக, கிறிஸ்தவ திருச்சபையாக செயல்பட்டு வருகின்றது. தரங்கம்பாடியிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே சிகன்பால் ஐயர் அவர்கள் முதன்முறையாக அந்த ஊழியத்தை தொடங்கியதிலிருந்து அதன் பின்னதாக சிஎஸ்ஐ, ஏஎல்சி போன்ற பல லுத்தரன் திருச்சபைகள் இதன் வாயிலாக உருவாக்கப்பட்ட நிலையிலே இன்று பல்வேறு விதமான நிறுவனங்களையும் சபைகளையும் உள்ளடக்கிய இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை இந்த லுத்தரன் முன்னேற்ற இயக்க கூட்டத்தினை நடத்தி இன்று பல தீர்மானங்களை எடுத்து அதன் மூலம் திருச்சபை பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக பேராயர், திருச்சபையினுடைய ஆலோசனை செயலர் மற்றும் தேவைப்படுமையானால் சிறுபான்மையினரை குறித்த காரியங்களை தமிழக அரசிற்கும் எடுத்து செல்வது என்றும் இந்த கூட்டத்திலே தீர்மானிக்கப்படுகிறது. சார், இப்போ உங்களுடைய இந்த கூட்டத்தில் முக்கியமான என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் லுத்தரன் முன்னேற்ற இயக்கம் என்ற ஒரு அமைப்பு பல்வேறு விதமாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருச்சபையினுடைய நலன் கருதி அனைத்து லுத்தரன் முன்னேற்ற இயக்கங்களுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் ஒரு அழைப்பை கொடுக்கின்றோம். ஒரே குடையின் கீழ் திருச்சபையின் நலன் கருதி மீண்டுமாக முந்தைய நிலைமை போல ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை நாங்கள் இந்த கூட்டத்திலே நாங்கள் அறிவிப்பாக அவர்களிடையே அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது இப்போ எத்தனை பிரிவுகளாக இருக்குங்க நீங்கள் சொல்கிற அந்த இயக்கம்? அப்படிங்க லுத்தரன் முன்னேற்ற இயக்கம் என்று பெயரின் கீழே சுமார் 6 அல்லது 7 இயக்கங்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய இயக்கமாக 4 இயக்கங்கள் இருக்கின்றது. அதில் நான் திரு ஜான்சன் ஏசப்பா ஆகிய நான் சார்ந்திருக்கக்கூடிய சங்கீதம் 133:1 லுத்தரன் முன்னேற்ற பேரியக்கமும் அதில் அடங்கும். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த முன்மொழிவை ஏனைய லுத்தரன் முன்னேற்ற இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு விடுத்து ஒரு குடையின் கீழ் வருவதற்காக நாங்கள் முன்னெடுப்பதற்கு இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து அதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றோம். இப்போ தற்சமயம் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த திருச்சபையில் என்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அல்லது என்ன சிக்கல்கள் இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? நான் முகவரி ஆரம்பத்தில் சொன்னது போல 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை வேண்டும். குறிப்பாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கான பல தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுகளால் மறுக்கப்படுகின்ற சில காரியங்களும், அதிலும் குறிப்பாக பள்ளியிலே விடுதிகளை நாங்கள் காத்து இதுவரையிலும் நாங்கள் செயல்பட்டது போல தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு அமைப்பு சட்ட ரீதியாக வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை செய்கின்றோம். இப்போ தொடர்ச்சியாக அந்த டிஏஎல்சி திருச்சபை மீதான சர்ச்சைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பாக சொத்து தொடர்பான விவகாரங்கள், அந்த போலி ஆவணங்களை வைத்து விற்க முயற்சிக்கிறது. இப்போ சமீபத்தில் கும்பகோணத்தில் கூட அப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தது. அப்போ இதற்கெல்லாம் ஒரு கமிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, சொத்து பாதுகாப்பு கமிட்டி அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதனுடைய செயல்பாடுகள்ங்கிறது எப்படி இருக்கு? ஏன் இது போன்ற சிக்கல்கள் வருது? தற்போதைய ஆலோசனை சங்கமானது 3 ஆண்டுக்கான ஒரு ஆலோசனை சங்கம், ஆட்சி மன்றம், நிர்வாக குழு, எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம்.
அது 2023, 26 ஜூலை வரும் அது வரக்கூடிய அவங்களுடைய பவர். நீங்கள் சொல்லக்கூடிய கும்பகோணம் உட்பட பல்வேறு விதமான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முந்தைய ஆட்சியிலும் குறிப்பாக அதற்கு முன்னதாக நடந்த நிகழ்விலும் அது நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அதை சட்டப்பூர்வமாக சந்திப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் உங்களுக்கே தெரியும். நாங்கள் திருச்சபையின் சார்பாக கும்பகோணத்திலே வழக்கு தொடுத்து அதை நாங்கள் இப்பொழுது சட்ட ரீதியாக கையாண்டு கொண்டிருக்கின்றோம். திருச்சபையானது குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தமிழகம் முழுவதும் விரிந்திருக்கக்கூடிய ஒரு திருச்சபை. அதே போல பல சொத்துக்களை உள்ளடக்கிய ஒரு திருச்சபை. அதனால தான் சில நிறைய இடங்கள்ல எங்களுக்கு திருச்சபைகளுக்கு எதிராக சில ஒரு தீய சக்திகள் அதை பயன்படுத்தி கொண்டு தவறான முறையில் அதை பயன்படுத்தி செஞ்சுருக்கிறாங்க. எங்களுக்கான ஒரு சொத்து வாரியம் இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ப்ராப்பர்ட்டி டிபார்ட்மெண்ட். அதற்கு தலைவர், அதற்குரிய செயலர் எல்லாமே இருக்கிறாங்க. அவர்கள் அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய ஆட்சியில் குறிப்பாக பேராயர் தலைமையிலான தற்போதைய ஆலோசனை சங்கம் அதை மிகவும் கடுமையாக கண்டித்து அதை வரையறுத்து அதை நல்ல முறையிலே இப்போது பாதுகாப்பதற்கான காரியங்களை செய்து வருகிறது. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னால், இந்த 1.5 ஆண்டுகள் நிறைவில் இந்த நிர்வாக குழு, ஆட்சி மன்ற குழு, ஆலோசனை சங்கம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கூட நாங்கள் திருச்சபை நிலத்தை விற்கவோ மற்றவர்களுக்கு தானம் செய்யவோ நாங்கள் செய்யவில்லை என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎல்சியினுடைய அந்த சபையினுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒரு முற்போக்கான ஒரு புரட்சியிலிருந்து ஆர்சி அந்த மதம் அதிலிருந்து வந்து மாறுபட்டதுங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு தமிழகத்திலையும் டிஎல்சிங்கிறது வந்து ஒரு பெரும்பான்மையான இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சபை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்ப அதுக்குள்ள ஏன் இந்த மாதிரியான ஒரு பிளவுகள்? இது முழுவதுமாக வந்து நீங்க சொல்ற மாதிரி தான். இது பேசிக்கா வி ஆர் ப்ரொட்டஸ்டன்ட் டு ப்ரொட்டஸ்ட், அவ்வளவுதான். ரோமன் கேத்தலிக் அந்த அவங்களுடைய அந்த கொள்கையில நாங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணது பிறகுதான், மார்ட்டின் லூத்தர் பிறகுதான் அது வந்து லூத்தரன் சபைகள் உருவாகுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 லூத்தரன் சர்ச்சஸ் இருக்கு. இந்த லூத்தரன் சர்ச்சஸை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு இருக்கு, UELCIன்னு சொல்லுவோம். அது அதோடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளையும், வெண்டிகாஸ்ட் உட்பட, ரோமன் கத்தோலிக் உட்பட, அனைத்து CNI எல்லாத்தையும் சேர்த்த NCCI அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. பட் இருந்தாலும் கூட இது நான் ரொம்ப ஒரு கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி தான். என்னதான் வந்து ஒரே தாயின் கீழ் ஒரு 5 சகோதரர்கள் 4 இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வரக்கூடிய சிறு குடும்ப பிரச்சனைகள் தான். அதை சரி செய்வதற்கு தான் எங்களை போன்றவர்கள் இந்த இயக்கமாக நாங்கள் அதை முன்னெடுத்து அதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக முயற்சித்து இன்று கடவுளுடைய பெரிதான கிருபையில் அந்த ஆட்சி மன்றத்தில் ஒரு அவயமாக நாங்கள் உட்சென்று இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் வருகின்ற காலங்களிலே, குறிப்பாக 2026 தேர்தலிலே அதற்கான ஒரு முடிவை எட்டுவோம் என நம்புகிறோம். இப்போ இறுதியா பொதுவா வந்து தமிழகத்துல கல்வி நிறுவனங்களை தொடங்குனது கிறிஸ்தவம், அதாவது இந்தியாவிலே அப்படிதான் கல்வியை போதிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப TLCயிலையும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அதனுடைய செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்கா? ஏன்னா கும்பகோணத்துல இருந்த சர்ச்சையே 100 ஆண்டுகளுக்கு மேல இயங்கின ஒரு பள்ளியை வந்து மூடுறாங்க, அதை வந்து ஒரு வணிக நோக்கத்திலிருந்து அந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா வந்தது. அப்ப உங்களுடைய அந்த கல்வி நிறுவனங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க தனியா அது தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீங்களா? அது தொடர்பா அது கவனம் செலுத்துறீங்களா? தமிழகத்திலிருந்து மத்திய மாநில அரசுகளிலே உயர் பதவிகளே இருந்தவர்களை நீங்கள் சற்று சிந்தித்து பார்ப்பீர்களேயானால், நான் உதாரணமாக முன்னாள் காலம் சென்ற ஜனாதிபதி வெங்கட்ராமன் ஐயா உட்பட TLC பள்ளியிலே படித்தவர்களாக தான் இருப்பார்கள். ஏன்னா அன்னைக்கு வந்து காம்படிஷன் இல்லை, மெட்ரிகுலேஷன் CBSEங்கிறதெல்லாம் கடந்த ஒரு 15-10 ஆண்டுகளில் வந்த விஷயம். அதை தாண்டி தமிழக அரசு, மத்திய அரசுகளுடைய கல்விக் கொள்கை எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு சிறுபான்மையினை குறிப்பாக நடத்தக்கூடிய பள்ளிகள், ஒரு TLC அல்லது சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளி என்று சொன்னால், அந்த பள்ளியிலே சேரக்கூடிய பிள்ளைகளை பற்றி நம்ம தெரியும். ஒரு படிப்புக்கு செலவு பண்ண முடியாத குடும்ப சூழ்நிலையில் இருக்கிறவங்க, படிக்க முடியாதவர்களில் தான் நாங்கள் இதுவரை ஆதரித்து சேர்ந்துட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு எல்லாமே கமர்ஷியலாக போயிடுச்சு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கமர்ஷியலாக போகும்பொழுது மாணவர் சேர்க்கையிலே நாங்கள் அதில் பின்தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு. பட் இருந்தாலும் தற்போதைய தமிழக முதல்வர் அவர்களால் சிறுபான்மையினருடைய பல நல்ல காரியங்கள், குறிப்பாக இப்போ தற்சமயம் கூட வந்து டெட் எக்ஸாம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி அரசு வழக்கு தொடுத்திருந்த நிலையில்
அந்த மனுவை அவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் சாம் 133 லுத்தர முன்னேற்ற பேரியக்கத்தின் சார்பாக தமிழக முதல்வருக்கு அதைக்காக முன்னெடுத்த அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் அமைப்புகளுக்கும் நாங்கள் இந்த இயக்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுடைய சபையை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தகவல் சொல்ல விரும்புறீங்க? குடும்பம் மீண்டும் ஒன்றிணையும், ஒரே குடையின் கீழ் பயணிப்போம், திருச்சபையை போற்றுவோம், இயக்கங்களை பாதுகாப்போம். திருச்சபை நலன் கருதி சில நேரத்தில் விட்டு கொடுத்து தான் நம்ம போக வேண்டியிருக்கும். அந்த விட்டு கொடுப்பதற்கும் திருச்சபை காத்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கும் இந்த இயக்கமானது முன்மொழிவை ஏற்படுத்துகிறது. நிறைவா, அரசுக்கு என்னதான் நீங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம், சில விஷயங்கள் அரசை சார்ந்து இயங்க வர மாதிரி இருக்கும். அப்போ இந்த சபையினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு ஆதரவா அரசு என்ன மாதிரி சில நடவடிக்கைகள் எடுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கைகள் எது இருக்கா, அல்லது அரசுகளிடமிருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா அவர்கள் மூலமாக நிறைய சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடுகளிலிருந்து மற்ற நிறைய காரியங்கள் கடந்த பட்ஜெட்டில் கூட இப்போ மானியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சிறுபான்மையினருக்கு. பட் நிறைய எங்களுடைய அந்த கமிட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் எடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் எங்களுடைய நேரடி அரசுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒருவேளை தொடர்பு அல்லது நாங்கள் தேவை அல்லது எந்த பார்வையில் வேணாலும் அதை பார்த்துக்கொள்ளலாம். கல்வி நிறுவனங்களை காப்பாற்ற வேண்டும். இலவச கல்வி காலங்காலமாக 175 180 ஆண்டுகளாக கொடுத்து வந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை இதில் விதிவிலக்கு ஏற்படக்கூடிய வகையில் சில சௌகரியங்களை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். தேவைப்படுமையானால் மாண்புமிகு கல்வி அமைச்சர்களை சந்திப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதை தாண்டி எங்களுக்கு இருக்கிற எடுத்த பிரச்சனை சொத்து தான். அளவுக்கு அதிகமான ஒருவேளை அந்த சொத்துக்களை நாங்கள் பாதுகாக்கும் பொழுது சில சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்குது. அந்த சமயத்தில் தமிழக அரசினுடைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் அதற்கும் தற்போது அணுகி வருகிறோம். அவர்களும் பெருந்தன்மையோடு எங்களுக்கு அதை செய்து வருகிறார்கள். அதற்காகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.